ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் காலிஃப்ளவர் அதிகமாக சமைக்க மாட்டேங்க. எப்போ சாப்பிட்றதில்ல, அது ரொம்ப நாளும் விட்டேன். காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு. இப்போ ஆரம்பத்தில் தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அப்போ இருந்து விட்டேன். ஆனால் இப்போ தைராய்டு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் முள்ளங்கி, முட்டைக்கோசு, இது உருளைக்கிழங்கு, நிறையா காய் வகைகள் நிறையா நான் எடுத்துக்க மாட்டேன். நிறையான்னு இல்லை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, பட் முள்ளங்கி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். அதிகமாகனா இதெல்லாம் முட்டைக்கோசு இதெல்லாம் வருஷக்கணக்கு சாப்பிடுவேன். எப்போயோ ஒரு டைம் தம்பியாக பிரிப்படும்போது செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ காலிஃப்ளவர் காலையில் கடையில் இருந்து சரி ரொம்ப நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவரு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குருமா வைக்கலாங்க. அதுக்கு தேவை இருக்கிறது ஒரு பொடியாக தக்காளி, ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு அப்படியே நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தண்ணியில் போட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அழைச்சி வச்சுருக்கிறேன். ஓகே, வாங்க இதுக்கு என்ன நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நிறைய டைம் நான் அதுதான் நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன், நான் கடை கிளம்புறதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு இந்த வீடியோ எடுத்து எல்லாம் தொப்புன்னு நனைஞ்சிடுறேன். அது அந்த வேர்க்க நம்ம இருக்கிறதுனால தான் நான் ஃபேஸ் ஃபுல்லாக கட்டாமல் கம்மனே ஒவ்வொரு எல்லாமே அரையும் குறையுமாக தான் இருக்குது. வீடியோ உங்களது முழுசாகவே தெரிய மாட்டேங்குதுங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கிராஸாக தாங்க தெரியும். இப்போ ஃபோட்டோவெல்லாம் கிராஸாக விழுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட சூழ்நிலை அது கேமரா இந்த இதில் தான் இந்த கரெக்டாக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது. மற்றபடி எல்லாம் இந்த சைடில் வச்சா இங்கே ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு என்ன இல்லை. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. இன்றைக்கி இந்த காலிஃப்ளவரு நான் எப்படி செய்கிறேன் குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது தான். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டி வச்சுட்டேன், அடுப்பத்தை வச்சுக்கலாம். காலையிலே அடுப்பெல்லாம் இப்போ தான் பற்றிக்கிறோன்னு மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் அப்படியே உட்காந்து இது கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரே சகந்து சரி வாஷிங் மிஷினு ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு போனாங்க. கல் காஞ்சிருச்சு, தவா காஞ்சிருச்சு, ஆயில் ஊற்றுக்கலாங்க. ஆயில் எல்லாம் நிறைய இது எனக்கு அதிகமாக தெரியுங்க. அதிகமாக ஆயில் ரொம்ப கம்மி தான். தக்காளியும் டக்குன்னு விளையிறதுங்க. 2 இதில் 1.5 பாக்ஸ், இந்த பாக்ஸில் 1.5 பாக்ஸ் 50 ரூபாய் தக்காளி. கல் மாதிரி இருக்குது, நாட்டு தக்காளி. இது வாங்கி 2 நாள் ஆகுது. இந்த பாக்ஸில் 1.5 பாக்ஸ் மேலே வந்தது. அதில் இவ்வளோ பெருசே தான் வாங்கி செய்யணும்னு எப்போவுமே நினச்சேன். தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு,
எல்லாமே அதில் ஜீரகம் எல்லாமே இருக்கும். பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை வந்து தண்ணியில் அலசி வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஃபேன் ஓடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாங்க. தம்பி சென்னையிலேருந்து வரலைங்க இந்த வாரம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று செஞ்ச சாதம் மட்டக்கொட்டையும் இது சொரக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சேன், அப்படியே இருக்குது. சரி, என்ன சமைக்கக்கூடாது, சாப்பாடு அப்படியே இருக்குது. அரிசி ஊற வச்சு நேற்று வரலன்றதுனால நைட்டு ஆட்டலைங்க. ஆட்டி அது நம்ம ஒண்டிக்கொசரம் குளிச்சு போய் கிடக்கும். அரிசி 2 பேருக்கு செய்கிற மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் அரிசி அப்படியே ஊறிட்டு இருக்குது. உளுந்து ஊற பொருள் நைட்டு நல்ல வேலை. இஞ்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நேரத்தில் நமக்கு அதெல்லாம் யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால் வீட்டிலே நம்ம ரெடி பண்ண கறி மசால் தூள் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க. அதிகமாக மசாலா போட்ட உடனே மட்டன் வாசனை, இந்த இஞ்சியும் இந்த பவுடரும் போட்ட உடனே நான்வெஜ் வாசனை டக்குன்னு வந்து தக்காளி போட்டுருங்க. அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 4 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன், தனியா ஒரு 1/2 ஸ்பூன், தனியா மல்லித்தூளுங்க. ஏன்னா அதை நம்ம பொடியிலே போட்டு அரைச்சிருப்பேன். இதை எக்ஸ்ட்ரா வந்து தனியாக இருக்கிறதும் கொஞ்சோண்டு. இப்போ வந்து நம்ம காயை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கழுவி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து காய் தேவையாக இருக்கிறது கல்லுப்பு, மசால் வாசனை சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் போடுறதுனால டக்குன்னு நமக்கு வாசம் வந்துடுது. நிறையா காய் குழம்பு நான்வெஜ் எல்லாம் இப்படி தாங்க. ஏன்னா எண்ணெயிலே போட்டு மசால் வந்து நம்ம குழம்பு புடிங்கெல்லாம் போட்டு வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு போடும்போதே நான் போட்டு வதக்கி விட்ருவேன். காயாக இருந்தாலும் அது ஆரம்பத்துலேருந்து அப்படியே பழகிடுச்சு. அது டேஸ்ட்டு தான் எனக்கு வந்து இது அப்படியே புரட்டு மாதிரி தாங்க செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அடித்து போட்டுக்கலாம். அது காய் நல்லா வேகணும்.
பாருங்கள், தம்பி வரல, இவ்வளோ சாதம் இருக்குது. அது வரையாக இருக்குது. இதில் வந்து பாதி சாதம் வந்து எடுத்து வச்சுருவோங்க. பாதி சாதம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து அரிசி வந்து ஆட்டி வச்சிடலாம். நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு மாவு பாருங்க. அரிசி ஊற போட்டு வச்சது, வெந்தயமும் அரிசியும் போட்டேன். ஏன்னா கருப்பு உளுந்து தீந்துருச்சு, வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணோம். அதுக்கோசரம் கருப்பு உளுந்து போடும்போது நாங்கள் அந்த கருப்பு உளுந்துலேயே வந்து எடுத்து வச்சிருவேன். வெந்தயமும் போட்டு ஊற போட்டு கழுவி அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாதம் சரியாக அது வீடியோவில் பாதி கிராஸாக தாங்க தெரியும். அதனால் களி செய்யலான்னு சொல்லிட்டு பாதி சாதம் எடுத்து வச்சுட்டு, எப்போவுமே நான் இப்போ வந்து தம்பி சண்டைக்கு போட்டு எல்லாம் இருக்கிறதுனால முட்டைக்கோசு, முள்ளங்கி, காலிஃப்ளவரு, இந்த மாதிரியெல்லாம் கீரை மாதிரி அதில் இருக்கிற தண்ணி அதே வந்து காய் வெந்துட்டு வேக வச்சிரும். இதில் இருக்கிற தண்ணி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். நம்ம காய் அறியும் போது நான் இதெல்லாம் தண்ணி காய் தாங்க. ஆனால் இது வந்து அந்த தண்ணியில் நல்லா உப்பு பிடிச்சி வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மிக்ஸில் போட்டுக்கலாங்க. தேங்காய் மிக்ஸில் போட்டுங்க. காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொச்சக்கொட்டையும் சுரக்காயும் போட்டு நேற்று புளிக்குழம்பு வச்சுங்க. அப்படியே இருக்கு. நான் காலையில் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன். மறுபடியும் நைட்டும் வந்து அதே கொஞ்சோண்டு சாப்பிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கல் உப்பு தானே நம்ம போட்டிருக்கிறது, அது கொஞ்சம் இந்த சாதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சாதத்தை வந்து நான் பாதி சாதத்தை வந்து எடுத்து வச்சிருவேன். எடுத்து அதான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிருவேன். இதெல்லாமே கிராமத்தில் சத்தியமாக உண்மையாக செய்கிறது. கஞ்சி இருக்கு இல்லைங்களா, வடிச்சு கஞ்சி, இதே அந்த சாதத்தில் இந்த கஞ்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். அரிசியும் வந்து இந்த சாப்பாடு குழஞ்சிரும். குழஞ்சி அந்த கொதித்து நல்லா கொஞ்சம் நம்ம கூழ் பதத்துக்கு, கூழுன்னா கஞ்சி நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரும்போது நல்லா கொதித்து பொங்கி வந்து நல்லா கொதித்து அந்த ரைஸ் வந்து நல்லா மசைந்துடணும். அப்போ வந்து நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு ஒரு கப்பு மாவு போட்டு, நம்ம 2 பேருன்னா ஒரு கப்பு மாவு போட்டால் சரியாக போயிடும். இவ்வளோ பெருசு 2 பேருக்கு வரும். இதை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இந்த அரிசியில் இருக்கிறது, கஞ்சியில் இருக்கிற சத்து, அரிசி சத்தும் நமக்கு உடம்புக்கு வரும். ராகி மாவோட சேர்ந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ராகிக்கெல்லாம் வந்து சில இது வந்து இப்போ மருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, பூச்சி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேட்டங்காட்டு ராகி. மேட்டங்காடுன்னா இப்போ இந்த சம்மரில் வந்து விரைக்கிறாங்க பாருங்கள். தண்ணி கட்ட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, மருந்து அடிக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை. இயற்கையிலே கடவுள் கொடுத்த அனுகிரகத்தினால அந்த ராகி விளைஞ்சி நல்லா கதிர்
இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ராகியில் நம்ம இப்போ களி செய்ய போகிறோம்ல, அந்த மாவு தான். சில இதெல்லாமே வருஷம் ஃபுல்லாக 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை வர்றதில்ல. அது கண்டிப்பாக ஊரியா உரான்னு சொல்லிட்டு மருந்துகள் பூச்சி உக்காராமல் இருக்கிறதுக்கு, கதிர் மகசூல் வந்து அதிகமாக கொடுக்கணுன்றதுக்கோசரம் மருந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மேட்டங்கட்டினாடு. இது ராகியும் வந்து கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கும், ப்ரௌன் டார்க் காப்பி கோட்டு கலரில் இருக்கும். சில ராகிக்கு வந்து அதுக்கு பேர் வந்து வெள்ளை கலராக இருக்கிறது, கொஞ்சம் மெரூன் கலர் ப்ரௌன், அது ஒரு கலர்னு சொல்கிறேன். அந்த கலராக இருக்கிறதுக்கு வந்து தூகல் ராகின்னு சொல்லுவாங்க. ராகிக்கு வந்து 2 பேர் வச்சுருப்பாங்க, தூகல் ராகின்னு சொல்லிட்டு தருமபுரி பக்கம் இது தூகல் ராகின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊர் சைடு. காய் குழம்பு வந்துருச்சுங்க, பார்க்கலாம். இது செஞ்சு சாப்பிட்ற நிலைமைக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ராகி மாவு வந்து நைட்டில் மேக்ஸிமம் நீங்கள் நைட்டில் வந்து இங்கே டவுனில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம்ப, அவங்க காலையிலையும் வந்து செஞ்சுருவாங்க, நைட்லேயும் செஞ்சுருவாங்க. ஒரு நேரம் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ தான் வந்து எல்லாருமே 3 நேரமே சோறு, இட்லி, தோசை, எல்லா இடத்துலையுமே இப்போ போய் பார்த்தா தோசை இட்லி தான். இப்போ எல்லாமே அவங்க சண்டே ஸ்பெஷல் என்ன, புதன்கிழமை ஸ்பெஷல் என்னன்னா நான்வெஜ் செய்வாங்க, கீரை காய். அன்னைக்கு வந்து ராகி மாவு களி மேக்ஸிமம். ராகி மாவு களியை வந்து ஸ்பெஷலாக வச்சுட்டாங்க. சாப்பாடு இட்லி தோசை வந்து ரெகுலராக இன்றைக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பொழப்பு போயிட்டு இருக்குது. சரி விடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா டெய்லியும் தம்பியாக 2 பேர் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் இட்லி தோசை, பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா. அது எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி வீட்டு பொண்ணு ஒன்று இருக்குங்க. அப்பா சேலம் அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்தா பர்கர், இந்த கோழி அப்படியே முழு கோழியை போட்டு வறுத்து வைப்பாங்க இல்லைங்களா. மேக்ஸிமம் அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. மேடங்க 5ஆவதா 6ஆவதா படிக்கிறாங்க, 5ஆவது தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வாத்தியார் இருக்கிறதுனால என் பிள்ளை இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த ராவடியெல்லாம் பண்ணி பக்கத்து வைக்கிறவர். சரி இருக்கட்டும். அந்த பொண்ணு எங்கள் அம்மா களி மண் சட்டியில் தான் பானையில் தான் செய்கிறாங்க. இந்தமாரி களி, மட்டனு, கருவாடு இதெல்லாம் செய்யணுன்னா, சிக்கன் இதெல்லாம் செய்யணுன்னா அவங்க வந்து மண் பாத்திரம் வச்சுருப்பாங்க. அந்த இதில் தான் சட்டியில் தான் செய்வாங்க. ராகி மாவு களி செஞ்சு அவங்களுக்கு கரைச்சி குடிக்கிறதுக்கு தேவை இருக்கிறதுக்கு வச்சா, ஸ்கூல் விட்டு வந்துச்சேன்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸு அது இதுன்னு ராவடி பண்ணுங்கள்ல, இந்த பிள்ளை வேற வரும் எங்கள் அம்மா கிட்ட. இது நான் நிறைய முறை ஊருக்கு போயிருக்கும்போது நான் பார்த்துருக்கேங்க. தேங்காய் ஊற்றிடலாம். உப்பு எல்லாமே கம்மி தாங்க, உப்பு வந்து கம்மியாக தான் போட்டுக்கிறேன் நான். அந்த உப்பே நமக்கு போகும். நான் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன். அது என்ன நம்ம இன்னும் ஒரு சீக்ரெட் பொடி போட்டுடலாங்க. இதுலேயும் வந்து ஏலக்காய், கறி மசால் தூள் மாதிரி தான். இது வந்து தக்காளி சாதத்துக்கு நான் வெஜ்ஜி தக்காளி சாதத்துக்கு செஞ்சது. இதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 3மே வந்து லெவலில் காய் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுதுங்க. ஏலக்காய் போட்டு இது வெறும் சாதம் வடித்து அந்த சாதத்தில் நம்ம போட்டு தாளித்து சாப்பிட்லாங்க. அது சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி தேங்காய் பாலிச்சு ஊற்றின பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஆல்ரெடியாக போட்டும்ப கொத்தமல்லி தலையை வந்து போட்டு இறக்கி வச்சுட்டு இந்த கஞ்சியை ஊற்றி கரைச்சி களி செஞ்சு தாங்க இன்றைக்கி சாப்பிட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவுமே வீட்டில் அரிசி ஆட்டினாலும் சரி, இந்த வெளியில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்துடுறோம் இல்லைங்களா. அப்போ சாதம் இருந்தால் நல்லா குழஞ்சி போக்காம, எந்த சாதம் இருந்தாலும் சரி, ஒரே கைப்பிடி சாதம். இது வந்து எங்கள் தம்பி பொண்டாட்டி சொல்லி கொடுத்தது, எனக்கு தெரியாது. இட்லி நீங்கள் செஞ்ச மட்டும் இவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க கடையில் கொடுத்து தான் அரைப்பாங்க போயிட்டு. மிக்ஸி கிரைண்டர் இருந்தாலையும்
சில நேரத்தில் மிக்சிலையும் போட்டுக்குவாங்க, சில நேரத்தில் வந்து கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க அம்மா வீட்டில். கிரைண்டர் கழுவுறதுக்கு சங்கடம் 2 பேருக்குமே, தம் பொண்டாட்டியவங்களுக்கு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி அந்த மாவோட நம்ம கலந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, குஷ்பு இட்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இட்லி வந்து பஃப்னு எழுந்திரிக்கும், நல்ல புஷ்ஷுன்னு. வேறு எதுவுமே நீங்கள் சோட்டா மாவு அது இதுன்னு போடணுன்னு அவசியமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசையும் அதே மாதிரி சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டோம்னு சொல்லு. அந்த அளவுக்கு நமக்கு இட்லியை பார்த்தா அந்த இட்லி நமக்கு வந்து பார்த்த உடனே ரேஷன் அரிசியே போட்டு ஆட்டி நீங்கள் செஞ்சாலையும் அந்த மாதிரி ஒரு பிடி அரிசி சாத்தை எடுத்து போட்டு ஆட்டி செஞ்ச அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது எனக்கு அவங்கக்கிட்டே இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது டிப்ஸ். ஏன்னா நான் வந்து மிக்சியில் தான் போடுவேன் அதிகமாக. இல்லை மாவு வந்து அரிசி வந்து கழுவி 5 கிலோ 5 கிலோ அது 5 கிலோ இந்த மாதிரி போட்டு, ரேஷன் அரிசி 5 கிலோ, நம்ம பச்சரிசி 2 கிலோ, புழுங்கரிசி கடையில் வாங்குகிற இட்லி அரிசி போட்டு நல்லா கழுவி காய போட்டு அரிசினந்து வச்சுக்குவேன். தேவை இருக்கும்போது உளுந்து போட்டு நான் ஆட்டி கரைச்சி வச்சுருவேங்க. என்னோடய வேலை ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதையும் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது எதுக்கு சொன்னேன்னா, எங்கள் வீட்டில் ஒன்று அந்த பிள்ளை முன்னோர்கள் மாதிரி அந்த பழைய களி அப்படியே கல் மாதிரி இருக்கும் செஞ்சேன். நேரம் வருவா வந்த உடனே நான் இது ஒரே டைம் 2 டைம் பார்த்துருக்குறேன். ஒரு டைம் காலையில் பார்த்தேன், ஒரு டைம் நைட்டு பார்த்தேன். ஒரு டைம் நைட்டு வந்து மட்டன் வாங்கிட்டு தம்பி நான் போச்சுன்னு சொல்லிட்டு மட்டன் அவ்வளோ நேரத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். எங்கள் அம்மா களி செஞ்சு காலையில் களி செஞ்சு வச்சுருக்குறாங்க. எனக்கோசரம் மறுபடியும் களி செய்யுமா அப்படின்னு செஞ்சுருக்குறாங்க. இந்த பிள்ளை திப்புன்னு வந்தது. நான் ஆளுங்கள்லாம் வராங்க பேசலாம் அதெல்லாம் இல்லை. எங்கள் பெரிய தம்பக்கிட்ட வந்து உட்காந்தா அவள் தேவையில்லாத ஏதாவது பேசிகிட்டு இருப்பாள். அவள் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசுவாள். இவங்க 2 பேருமே சின்ன பசங்க, சின்ன ஒன்று பிள்ளைங்க. உட்காந்து பெரியவன சின்ன ஒன்று பையனாது அத்தை எப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் எதுவுமே கேட்க மாட்டான். ஆய் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாரின்கிறவங்க பிள்ளைய தான் சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பான். ஆனால் நேராக போய் எங்கள் அம்மா செய்ய பாத்திரத்தை திறந்து பார்க்கும். களி இருந்தேன் ஏன்டி எங்கள் அம்மா வந்து ஏன்டி இது சொல்லவே இல்லை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உப்பு கூட போடாதுங்க அந்த பிள்ளை. அப்படியே கரைச்சி அந்த சட்டியிலேயே உட்காந்து மடன்னு குடிச்சிட்டு பாத்திரத்தை கொண்டு போய் அவன் பாட்டையே தேய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவான். இதை நைட்லேயும் செய்யும், காலையிலையும் செய்யும். டீ காஃபி அதிகமாக எதிர்பார்க்க மாட்டான். அவள் வந்து ஆல் இந்தியா சமையல் எல்லாமே சாப்பிடுவாள். ஆனால் அவள் சாப்பிட்றது ஃபுல்லாகவே நான்வெஜ் ஐட்டம் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாள். களின்னா குழம்புல கூட தொட்டு சாப்பிட மாட்டாங்க, கரைச்சி கொடுப்பாள். அந்த பிள்ளைக்கு இருக்க முடி எவ்வளோன்னுலாம் அவங்க அப்பாவை சம்பாதிக்கிற ஒரு வார்த்தைக்கு சம்பளம் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த பிள்ளைக்கு அப்பப்போ முடியை கட் பண்ணி விடுவாங்க. ஆனால் இவ்வளோ நீளம் இருக்கும் அடர்த்தியாக. அந்த முடிக்கு தான் அந்த பூ வாங்கி வந்து கொடுப்பான். ஏன் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், எங்கள் அப்பா சம்பளம் வாங்குறதெல்லாம் உனக்கு பூவாலே அலங்காரம் பண்ணுறாண்டியே. எங்கள் அப்பா ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார், அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. உங்கள் அப்பா டபுளாக பண்ணிட்டு இருக்கிறான் பூக்கு. மகனு கேட்டால் அப்படியே ஒரு புன்னகையோடு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே அது வந்து சின்னதில் டவுன்லேயே இருந்தால் கிராமத்துலேயே இருந்தால், ஆனால் அவளுக்கு ஏடு ஜெடு சமையல் எல்லா சாப்பாடும் சாப்பிட்ற அளவுக்கு அந்த நாக்கு ஆசைகள் அந்த ரசனைகளை அந்த பிள்ளைக்கு சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நல்லா சாப்பிடுவாள். நம்மளும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ரொம்ப இன்றைக்கி அறுத்துட்டுங்க. முக்கியமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்காங்க, மற்றதெல்லாம் அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு விட்ருங்க. பாய் மக்களே, நான் வந்து மணி 12 மணி ஆக போகுது. நான் இதாக இப்போ செஞ்சு காலையில் ஐயாவுக்கும் எனக்கும் டிக்கர்ஷன் போட்டு வறுக்கி சாப்பிட்டேன். ஐயாவும் டிக்கர்ஷன் குடிச்சிட்டு பார்த்துட்டு தான் இருப்பார், உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுப்பார். இந்த பொம்பளை என்ன பேசிகிட்டு இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதனால் களிக்கு மாவு இது சாப்பாடை கரைச்சி வச்சுட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பருங்க. இதை விட என்னங்க, இந்த களிக்கு ஒரு பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் சுரக்காயும் தட்டு பயிருக்கு அப்படின்னா சுரக்காயும் மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சுருக்கிறது ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான்.
நம்ம வந்து இந்த மல்லி எல்லாமே இன்றைக்கி ஒரு பேரனுக்கு பிறந்த நாள். அவங்க வந்து இதில் இருக்காங்க, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு போகிறாங்க. சாமி கும்பிட்டு அவங்க அம்மாவுங்க வெளியில் அவங்க அக்காவை வந்து கராத்தே கிளாஸ் கூப்பிட்டு போவாங்க. அவனை வந்து யோகா கிளாஸ் கூப்பிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆட்டோவில் போவாங்க. இன்னும் அவங்க அம்மா கார் ஓட்டி கற்றுக்கல, ஆட்டோவில் போவாங்க. இன்றைக்கி வந்து பிறந்த நாளில் அவங்க அப்பா காரில் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க. ஆட்டம் பிடிச்சிட்டு ஆட்டோ அங்கே கோயிலுக்கு நின்றுந்த பார்த்துட்டு ஆட்டோவில் தான் போகணும் அப்படின்னு அழுந்துட்டு இருக்கான். வீடியோ காலில் வந்தாங்க, பார்த்தேன். சாப்பாடு நம்ம கூப்பிடுறாங்க பாய் மக்களே. இப்போ நம்ம வந்து கரைச்சி ஊற்றி களியை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா